அன்பு கொண்ட பெரியவர்களே, என் பெற்ற தாய்மார்களே, அன்பு உள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, மாணவ மணிகளே, மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளே, ரசிக பெருமக்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவரையும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக வருக வருகவென்று வரவேற்கின்றேன். இந்த நாடக கலையை வளர்த்த தமத்திரு சங்கரதா சுவாமிகள், சூடியூர் கனகசோழர் தலைவர்கள், நமச்சிவாயபுரம் என்.எஸ். வரதராசன் அவர்களின் பாதம் பணிந்து, சிவகங்கை மாவட்டம் தஞ்சாவூர் எம்.கே. முத்துச்சாமி ராஜநடிகரின் மகனாகிய சமயக்கருப்பு ஆகிய நான் மாமன்னர் ஹரிச்சந்திரன் பாத்திரம் தாங்கி உங்கள் அன்பையும் ஆசையும் பெற உங்கள் முன்னால் வருகிறேன். நன்றி, வணக்கம். சிவமே தெய்வமே 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 ஒரு பொய்யுரை பேசி என்னை நாட்டை இழக்க வைத்தாய். மனைவியும் மகனையும் விலைபோல் நிற்க வைத்து என்னை இந்த நிலைமையிலே கொண்டு வந்து நிறுத்தி வைத்தாயே இறைவா. பொய்யது உரைக்க பொய்யது உரைக்க பாவினா புவிரடிமையா
தெய்வமே இந்த தெய்வமே 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 யாருக்கு என்ன குறை செய்தேன்? யாருடைய எதிர்த்து வாழ்க்கை இந்த மண்ணுலகில் உள்ள அன்பற்ற அனைவரும் இன்பற்று இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அல்லும் பகலும் அனைத்தினமும் முன் திருப்பதியை பணிந்திருந்தேனே இறைவா, நான் என்ன குற்றம் செய்தேன்? இல்லை என்று வந்தவர்களுக்கு அள்ளி கொடுத்தது குற்றம். நீதி தவறாது 56 வருஷத்தையும் நெறிமுறையோடு ஆட்சி புரிந்தேனே ஆண்டவா, அதுதான் நான் செய்த குற்றமா இறைவா. நாடு நகரங்களை இழந்தேன், பெண்குலத்தின் திருவிழக்கம் பத்தினியை பிரிந்தேன், பாசத்தால் ஈண்டெடுத்த மகனை விட்டு நட்டிக்கையை வைத்து நண்பனை பிரிந்து நீதி தவறாத செங்கோலை இழந்து நீதி திருமாறிருக்கின்ற நிலைகள். உனது மனம் இறங்கவில்லையே இறைவா, கல்லாகிவிட்டாயா? உன் மனம்தான் கல்லாகிவிட்டதா? கடைக்கன் திறந்த இந்த ஏழையின் திருமுகத்தை ஒரே ஒரு முறை பார்க்க மாட்டாயா இறைவா? ஒரே ஒரு முறை பார்க்க மாட்டாயா? பகவானே 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 பகவானே
25 தேசத்தரசம் சுற்றி அமர்ந்திருக்க அவ்வப்போது ஆலோசனை அமைச்சர்கள் இருக்கும் ரத்தின சிம்மாசனத்தில் அமர்ந்து தேச விசாரணை செய்து கொண்டிருந்தே கூறலாம். அப்பொழுது தமத்தில் சென்ற விஸ்வாமித்திர முனிவர் என் குடும்பத்திற்கு வந்திருப்பதாக காவலம் முறை உடனே அன்னவரை எதிர்கொண்டு அழைத்து வந்து ஆசனத்தில் அமர்த்தினேன். சுவாமி, தாங்கள் என்னை நாடி வந்த காரணம் யாது சுவாமி என்றே. ஹரிச்சந்திரா, உனக்காகவும் உன் நாட்டின் நலனுக்காகவும் யாவும் செய்யப்படுகிறேன். அதற்கு கொஞ்சம் திரவியம் வேண்டும். அதை உன்னிடத்தில் பெற்றுப் போகிறேன் என்று வந்தேன் தெரிவித்தார். நாட்டு மக்களுடன் கருதினான். எவ்வளவு வேண்டுமோ கேளுங்கள், தருகிறேன் கேட்டார் முனிவர். மற்ற பாதைகள் மதகையை நிறுத்தி அதன் மீது ஆங்காரம் அமரச் செய்து அவன் கையிலே வெற்றி கவன் கொடுத்து அதில் மாணிக்கு கல் வைத்து அந்த மாணிக்க கல்லானது மேலே சென்று கீழே வந்து விழுந்து எழும்பூரம் திரவியம் தர வேண்டும் என்று தெரிவித்தார். அவர் கேட்பபடி நான் திரவியத்தை கொடுத்தேன். ஹரிச்சந்திரா, நான் வசிப்பது ஆரண்யம். இத்திரவியத்தை அங்கு நான் வைத்துக் கொள்ள முடியாது. யாகத்திற்கு முழுவதும் விடுவித்து எடுத்துச் செல்கிறேன். அதுவரையில் உன்னிடத்தில் இருக்கட்டும் என்றார். தங்களை போன்ற மகான்களுக்கு கொடுத்த பொருளை மீண்டும் நான் வைத்துக் கொண்டால் நன்னிலை வாயில் நகருக்கு போவதாக சுருதிகள் கூறுகிறபடியா இப்பொருளை நான் வைத்துக் கொள்ள அருகதையில்லை. தயவு செய்து தாங்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்று கபடி வைத்தார். உன்னுடைய கனையாளி முதலத்தில் என்னுடைய உத்தராட்ச மாலையை அடையாளமாக வைத்தால் தோஷமில்லை. அதன்படி செய்துவிட்டு முனிவர் சொன்ன சிறு நேரத்தில் ஆசார வாசலிலே குடிமக்களை அபிநேற்றார். சென்று பார்த்தேன். குடிசனங்களே, உங்களுக்கெல்லாம் என்ன நேர்ந்தது? நான் என்ன குறை வைத்திருக்கிறேன்? எதற்காக அழுது புலம்புகிறேன் என்று. மன்னா, நாங்கள் இந்த பேசுகிறேன் தான் கொடிய வினைகள் வந்து அழித்து விட்டது. மன்னா மன்னா மன்னா, எனது மனம் வேதனை அடைந்தது. குடிமக்களுக்கு ஆதரவு அனுப்பி வேட்டைக்கு புறப்பட்டு கொடிய விலங்கினங்களை கொண்டு வேட்டையாடிய வழக்கத்தான் திருக்குறள் கரையோரம் ஆலமரத்தின் அடியில் எனது பத்தினி சந்தனமரத்தின் மடியில் சிறிது நித்திரையில் இருந்தேன். அங்கே அடாத கனவு ஒன்று கண்டு திடுக்கிட்டு எழுந்து பார்த்தேன். 2 நடன மாதர்கள் என் முன் வந்திருக்கிறார்கள். மாதர்களா, தாங்கள் யார்? என்னை நாடி வந்த காரணம் என்னவென்று கேட்டேன். மன்னா, நாங்கள் வசிப்பது இமயகிரிச்சாரல். என் பெயர் சரசவல்லி, இவன் பெயர் காமவல்லி. எங்களுக்கு பரதமும் சங்கீதமும் தெரியும். அதை தங்கள் சமூகத்தில் ஆடியும் பாடியும் தக்க சன்மானம் பெற்று போய் வந்தோம் என்று தெரிவித்தார். ஆடுங்கள், பாடுங்கள் என்று ஆடினார்கள், பாடினார்கள். கண்ணுற்றே சந்தோஷமுற்றே வேண்டிய சன்மானத்தை கொடுத்தேன். பெற்றுக் கொள்ள மறுத்து என் திருமணிக்கு உருவாக்கிய போச்சக்கர கொடியையும் எனது வெற்றி மாலையையும் பரிசாக கேட்டார்கள். கொடுக்கக்கூடிய பொருளாக இருந்தால் தயங்காமல் கொடுத்து விடுவேன். இதை விடுத்து பொன்பொருள் எவ்வளவு வேண்டுமோ கேளுங்கள், தருகிறேன் என்று. பொன்பொருள் எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் இருவரையும் நீங்கள் மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். நான் சந்தாரம் என்று பிரதாரம் வச்சிக்காதவன் தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள் என்று எவ்வளவோ அறிவுரைகளை எடுத்துக் கூறி கேட்கவில்லை. காவலர்கள் அழைத்து அடித்து துரல் மாதர்கள் சென்ற நேரத்தில் விஸ்வாமித்திர முனிவர் கடும் கோபத்தோடு வந்து என் திருமுடியை காலால் எட்டி உதைத்தார். மணிமுடி மணிலை சாய்ந்து விட்டது என்று கூட நான் கவலைப்படவில்லை. அதற்கு மாறாக எனது நெஞ்சம் இந்த திருமுடியிலே வதைத்திருக்கின்ற நவரத்தின கற்கள் முனிவரின் பாதத்தை புண்படுத்தியதோ என்று பாதத்தை தொட்டே சண்டான். நான் அனுப்பிய மாதர்களை ஏன் அடித்து துரத்தினார்? என் கோபம் தீரவில்லை என்றால் அந்த மாதர்கள் இருவரையும் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார். அனைத்து உணர்ந்த தாங்களாய் வருவது நான் திருமணம் அளித்தவன். எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் சுவாமி. எல்லாவற்றையும் அறிந்த தாங்கள் அறியாதது போல் பேசுகிறீர்களே, வேண்டாம். அதற்கு மாறாக கண்ணை வேட்டையிலும் ஈகை காக்கின்ற
ஆனால் ஒரு பொழுதும் அந்த மனதை அடைய மாட்டேன் என்று உனக்கு நினைத்திருக்கார். நீ கூறியபடி இப்பொழுது 56 வருஷத்தையும் எனக்கு தாரை பார்த்து கொடு என்றார். அவமானத்திற்காக சொல்லி கெண்டிகளை தரம் கொண்டு வரச்சி முடிவதற்கு அவயமாக 56 வருஷத்தையும் தாரை பார்த்து நேரம் வெடித்தவை. ஹரிச்சந்திரா, நீ யாகத்திற்கு கொடுத்தாய் அல்லவா திரவியம், அதை இப்பொழுது கொடு என்றார். அந்த திரவியத்தை அரண்மனையிலே களஞ்சியத்தில் வைத்து பூட்டியவாறு இருக்கிறது, எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நீ நாடு நகரங்களை தாரை பார்க்கும் பொழுது பொருள் நீங்களாக தாரை பார்க்கவில்லை. இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறேன் என்றார். இல்லை என்று சொல்ல மாட்டான் என்ற ஹரிச்சந்திரன். எனக்கு ஏதாவது ஒரு தவணை கொடுங்கள், தவணைக்குள் தங்களுக்கு சேர்விட திரவியத்தை நான் கொடுத்து விடுகிறேன் என்றேன். ராஜகர் 48 நாட்கள் தமிழ் தருகிறேன். யாகத்திற்கு சேர்விட திரவியத்தை நட்சத்திரங்களை உடனடித்து வைக்கிறேன், அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றார். நான் சம்மதித்து இந்த நாட்டை விட்டு போவதற்காக ஒரு அடி எடுத்து வைத்தேன். நாடு நகரங்களை கொடுத்து விட்டேன், பொன்பொருள் தருவதாக தங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். மீண்டும் நான் என்ன கொடுக்க வேண்டும் சொல்லுங்கள். உன்னை இந்த ராஜபடிகள் நாட்டை விட்டு போக நான் சம்மதிக்க மாட்டேன். நான் கொடுக்கும் காய வஸ்திரத்தை அணிந்துதான் நீ செல்ல வேண்டும் என்றார். நாடு நகரம் எனது உயிரின் மேலான குடிமக்களை எல்லாம் நான் பிரிந்து செல்லப் போகிறேன். எனக்கு இந்த ராஜபடியாக தாராளமாக கொடுங்கள் என்று கூறிய நான் அன்பு மகனை ஒரு கரத்தில் பிடித்தேன். உயிரோடு உயிராகி உறவாடி வெட்டி வாழ்ந்த மனைவியை மற்றொரு கரத்திலே பிடித்துக் கொண்டு காசிமா நகரத்தை நோக்கி நடந்து சென்று நட்சத்திரங்கள் படாத பாடுபடுத்தினார். நெற்றியிலே கல் வைத்தார், கையிலே கிட்டி போட்டு அடித்தார், காலிலே விலங்கிட்டு வடிவளித்தார். பாதிபடி தூரம் செல்லவில்லை. இனிமேல் என்னால் நடக்க முடியாது. என்னை காசிமா நகர் வரை சுமந்து செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார். நவரத்தின மாலைகள் முத்து மாலைகள் மணிந்த இந்த தோழிலே நட்சத்திரங்களை சுமந்து கொண்டு காசிமா நகரத்தை நோக்கி நடந்து சென்றேன். எப்படி நடந்து சென்றேன்? ஊராட்சி மன்றத்துடைய முன்னாள் தலைவரும் எனது ஆர்மியில் அண்ணனுமான திருமதி சாந்தி ஐயனாரின் சார்பாக அண்ணனுக்கு பூமாலைகளையும் பொன்னாலைகளையும் சொல்லி என்னுடைய சார்பாக அவருக்கு சிறப்புகளை செய்து உங்களுடைய பாத மலரையெல்லாம் நன்றி புரிய நிறைவு செய்ய நன்றி. நம்முடைய இசைக்கலைஞர்களுக்கு சுமார் 500 ரூபாய் பணமளிப்பை என்னுடைய அன்பு பரிசாக வழங்கி நிறைவு செய்ய நன்றி. பொன்னாடை பற்றி பூமாலை சுற்றிய ஆண்டார் அவர்களுக்கும் சகோதரி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த தெரிவித்து கலைப்பை தொடர்கிறோம். நன்றி, வணக்கம். இசைக்குழுவை பாராட்டி அன்பு செய்த அன்பு தினகரன் அவர்களுக்கு எங்களுடைய இசைக்குழுவின் சார்பாக நன்றி.